ஆளுங்கட்சியா இருக்கிற டிவிகே தமிழக வெற்றி கழகம் அராஜகம் தலை தூக்கி ஆடும். இவங்க திமுக குறை சொல்றாங்க. நீங்க மக்கள் உங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்றதுனால இவ்வளவு ஆட்டம் எல்லாம் போடக்கூடாது. குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தினம் தினம் ஆளுங்கட்சியா இருக்கிற டிவிகே தமிழக வெற்றி கழகம் அராஜகம் தலை தூக்கி ஆடுது, சர்வாதிகாரம் தலை தூக்கி ஆடுது. இவங்க திமுக குறை சொல்றாங்க, குதிரை பேரம் நடத்துறாங்க, இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு திமுக குறை சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு செய்வதெல்லாம் தவறு, செய்வதெல்லாம் அராஜகம். நீங்க மக்கள் உங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்றதுனால இவ்வளோ ஆட்டம் எல்லாம் போடக்கூடாது. இவ்வளோ ஆட்டம் போடுறது கொஞ்சத்துக்கு கூட நல்லதே கிடையாது. குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்ன்றாங்களே. நேற்றுக்கு கூட நம்ம காணொலியில் பேசியிருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்னாள் அமைச்சர், திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அவதூறு வழக்கிலே கைது செய்தார்கள். இரவே நீதிபதி விடுவிச்சார். நீதிமன்றம் ரொம்ப கரெக்டா இருக்கு. நீ கேஸ் போட்டு கொண்டு வந்து உள்ள விட்டுட்டா யாரை ரிமாண்ட் பண்ண, எதுக்கு ரிமாண்ட் பண்ணன்றது நீதிபதிகளுக்கு தெரியும். இது பொலிட்டிக்கல் கேஸ், ஏதோ அவர் 2 வார்த்தை சொல்லி நீதிபதி நைட்டு அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டார், ஆனரபிள் ஜட்ஜ். ஆனா அவர்கிட்ட நடந்த அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் விசாரணையில காவல்துறை உயர் அதிகாரிகள், இது காவல்துறை அதிகாரிகள் அவரை நிர்பந்திக்கல, மிரட்டல, மேலெடுத்தது சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட நீங்க பேசுங்க. காவல்துறை ஒரு சில அதிகாரிகள் டிவிகே மேலிடத்துல இருந்து என்ன அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் இடத்துல சொன்னாங்களோ அதை சொல்றாங்க. அவங்கள இமிடியேட்டா எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண சொல்றாங்க. எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துருங்க. அங்க ஒரு தேச தலைவன் புஷி ஆனந்தன் இருக்கிறாரு. புஷி ஆனந்தன் சொல்லி மாண்புமிகு தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர், இன்னும் பல டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. ஆமா, ஆனா அவருடைய இலாக்கா என்ன இலாக்கான்னு கேட்டா அவருக்கு என்ன வேலைன்னா முதலமைச்சர் இட்டுன்னு போறது, அதான் அவருடைய இலாக்கா. புஷி ஆனந்தன் கிட்ட போய் நீங்க கட்சியில சேர்ந்துருங்க, அப்புறம் ஒரு நாள் உங்களை விஜய் பார்ப்பாரு, உங்களுக்கு இடைத்தேர்தல் சீட்டும் கொடுக்குறோம். எனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டது, கம்பல் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் போலீஸ் ஜீப் லக்கான்னு சொன்னாங்க, எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண சொல்றாங்க. அதை அடுத்து கோயில்பட்டியினுடைய திமுக எம்எல்ஏ நாங்கள் ரிசைன் பண்ண வைப்போன்னு அந்த மாவட்டம் என்ன சொல்றது, அந்த மாவட்டத்தினுடைய டிவிகே திரு ஜோசப் விஜயனுடைய கட்சி டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுறான். நீங்க ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்துருக்கலாம். அவன் பேர் எனக்கு தெரியல. அதில் பேசுறான். என்ன பேசுறேன்னா, நாங்க கோயில்பட்டி திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைப்போம், எப்படியாவது ரிசைன் பண்ண வச்சுட்டு டிவிகேல சேர்த்துருவோம், கோயில்பட்டி தொகுதியை நாங்கள் திமுக தொகுதியை மாற்றோன்னு ஒரு டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேசுறான். சோசியல் மீடியாவில் பரவலாக வருது. இன்னைக்கு ஆளுநரை போய் சந்திக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி போய் ஆளுநரை சந்திச்சாரு. அவரோடு மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் நீதிமன்றத்தில் வாதாடி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு, தலைவர் கலைஞரோட அடக்கம் செய்வதற்கு நீதிமன்றத்தில் வாதாடி அந்த இடத்தை பெற்று தந்தவர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள். அவர் போயிருக்கார். கூட ஆஸ்டின் எம்எல்ஏ போயிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவர்னரை பார்த்து குதிரை பேரம் நடத்துறாங்க, கவர்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரு கேட்டுக்கிறார். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இப்ப இருக்கிற கவர்னர் திரு விஜய் அவர்களை முதலமைச்சரா பொறுப்பேற்கிறது கூப்பிடல. நீ முதல்ல இந்த 118 119 120 நீங்க மெஜாரிட்டி காட்டினா நான் உனக்கு பதவி பிரமாணம் செய்யறேன், மெஜாரிட்டி காட்டாம நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்புறம் எங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அவங்க ஆதரவோட மெஜாரிட்டி காமிச்சு அப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சார். அந்த கவர்னர் அவர் மரியாதைக்குரிய தமிழகத்துடைய ஆளுநர்களை சந்தித்து, அவர் 2 ஸ்டேட்டுடைய கவர்னர், கேரளாவுக்கு அவர் தான் கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் சந்திச்சு அந்த ஆளுநர் RS பாரதி கவர்னர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி குதிரை பேரம் நடத்துறாங்க, அதிமுக எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க.
அது குதிரை பேர் தான். ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இது வரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண போறாங்க. எனவே குதிரை பேரம் நடத்துகிற முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும், இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதோ என்னோடு வந்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள். இவரை கூட ராஜினாமா செய்ய சொல்லி தாவேக தரப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள், கம்பல் பண்றாங்க. அப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுடைய டிஎம்கே ஆஸ்டின் சொல்லியிருக்கிறார், ராமாயண ரிசைன் பண்ண சொல்றாங்க. டைரக்டா சொல்லிக்கிறார், என்னையே ரிசைன் பண்ணி நீங்க டிவிகேல சேருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, கோயில்பட்டினுடைய திமுக எம்எல்ஏ நாங்க ரிசைன் பண்ண வைப்போம் சொல்லி டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேசுறோம். இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் யோசிக்கணும். இப்படி தமிழ்நாடு அரசு இப்படி நடந்தது கிடையாதுங்க. திமுக அதிமுக பரபரப்பா போகும். ஜெயலலிதா இருக்கும்போது இன்னும் பரபரப்பா போச்சு, எடப்பாடி இருக்கும்போது பரபரப்பா போச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு தில்லுமுள்ளான ஒரு ஃப்ராடுத்தனமான அரசியல் நடக்கல. ஒரு கலாச்சாரமே கெட்டு போச்சுங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு திரு ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாட்டின் மக்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? விளையாட்டுத்தனமா இருக்கிறார். நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார். ஒரு சீரியஸ்னஸே இல்லைங்க, விளையாட்டுத்தனமா இருக்கிறார். எல்லா கட்சி போய் டிஸ்டர்ப் பண்ணி எம்எல்ஏஸ் இப்போ திமுக எம்எல்ஏ கிட்ட வராங்க. அண்ணா திமுக மட்டும் இல்ல, நான் திமுக எம்எல்ஏ வரும் பாருன்னு சொல்லி வராரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். நான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சொல்லுகிறேன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் சொல்கிறேன், உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராலையும் உங்களால் விலைக்கு வாங்க முடியாது. ஒருவரை கூட நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லி திமுக சட்டமன்ற உறுப்பினர் யாரும் ராஜினாமா செய்ய மாட்டாங்க. ஏனால் ஒரு கொள்கை பிடிப்போல் இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நீங்க அண்ணா திமுக பண்றீங்கன்னா அங்க தலைமையில பிரச்சனை, அண்ணா திமுக தலைமையில பிரச்சனை. அதனால அண்ணா திமுக எம்எல்ஏ அவங்களுக்கெல்லாம் நன்றி கட்டணுங்க. அண்ணா திமுக எவெல்லாம் அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு விஜய் காலில் போய் விழுறானோ, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலில் போய் விழுறானோ அவனுங்கெல்லாம் நன்றி கட்டவனுங்க. தொகுதிக்குள்ள மக்கள் அவனுங்களை சேர்க்கக்கூடாது. ஆயிருந்தால் எங்களுக்கு நிகரான எதிரி அதிமுக தொண்டன் தான். ஆனா ரெட்டைய சின்னத்தை வெறி பிடிச்ச ஒரு தொண்டனும் ஜோசப் விஜய் கிட்ட போல. இதெல்லாம் ஏடிஎம்கே பேசணும், நானே பேசுறேன். அந்த வெறி பிடிச்சவங்க இருக்காங்க இல்ல ஏடிஎம்கேல, எங்க குடியாத்துல நான் பழகிறேன். நான் குடியாத்தம் கேவி குப்பை 2 தொகுதிக்கு பொதுவானவன். 1992 இருந்து அரசியல் பண்றேன். நான் 92 இருந்து அரசியல் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷத்துக்கு மேல நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரே கட்சியில எனக்கு அதிமுக பலர் தெரியும், 100 பேர் தெரியும் எனக்கு குடியாத்துல மட்டும். அவங்க எல்லாம் இன்னைக்கும் அதிமுக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கேவிக்குப்பம் தொகுதியில் இன்னைக்கும் அதிமுக தான் இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ எம்பி அந்த மாநில நிர்வாகிகள் இவங்க மட்டும்தான் போறாங்களே தவிர இவங்க கூட தொண்டை அவனும் போனது கிடையாது. ஒரு சீன் காட்டுறாங்க. ஏன்னா அவருக்கு மெஜாரிட்டி இல்லை, அவங்கள நம்பவும் முடியாது. காங்கிரஸ்கார எந்த நேரத்தையும் கால் வருவோம். இந்த காங்கிரஸ் 4-5 எம்எல்ஏ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க, எந்த நேரத்தில் அவன் கால் வருவான். 2 கம்யூனிஸ்டா இருக்கட்டும், ஐயோமில்லிவா இருக்கட்டும், அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனா இருக்கட்டும், இது சரியில்லை, இந்த கவர்மெண்ட் போற போக்கு சரியில்லை, நமக்கு பேர் கட்டணும்னா கண்டிப்பா நான் திருமாவளவன் வாபஸ் வாங்கிடுவார். கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சி தான். ஆனா அதுல சண்முகன் ஒருத்தர்ல அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. இப்போ நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சியில திரு சண்முகம் அவர்கள், தோழர் சண்முகம் அவர்கள் குதிரை பேரம் நடத்துறது இந்த ஆட்சி கவுளுக்கு சதி பண்றாங்க திமுக, அதெல்லாம் ஏற்புடையதில்லைன்னு பேசக்கூடிய தோழர் சண்முகம் அவர்களை கேட்கிறேன். இப்போ இவனுங்க டிவிகேல குதிரை பேரம் நடத்திட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துறாரு, இத்தனை எம்எல்ஏக்களை வாங்கியிருக்காங்களே, இப்ப திமுக எம்எல்ஏ போய் மிரட்டிட்டு இருக்காங்களே, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கிற தோழர் சண்முகம் அவர்கள், கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தலைவர், மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்களே, இதுக்கு நீங்க ஏன் குரல் கொடுக்கல? அப்போ நீங்களும் நாளாந்தர அரசியல்வாதியாக மாறி இருக்கிறீங்க. எவ்வளவு பொட்டி உங்களுக்கு கொடுத்தாங்க? இப்படிதான் நான் கேட்பேன். பழிவாங்குகிற போக்கு ஏங்க ஒண்ணு வேணாம். அந்த சரண் ஜெயராமன் ஒரு சின்ன பையன், அந்த ஜென்சியில் இருக்கிறான். அந்த பையன் ஜென்சின்னு இப்போ ஒரு சின்ன இப்போ நீங்க சின்ன பசங்களை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. 6 வயசு 7 வயசு 10 வயசு குட்டீஸை வச்சு அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட, பெரியப்பா சித்தப்பா மாமா சித்தி பெரியம்மா அத்தை அக்கா தங்கச்சி இவங்கள்ட்ட எல்லாம் போய் இல்ல விஜயங்கள் தான் ஓட்டு பண்ணோம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணீங்கல்ல. அந்த மாதிரி இப்ப ஜென்சின்னு சொல்லிட்டு திமுக ஜென்சின்னு சொல்லி சின்ன பசங்க, இளைய தலைமுறை
அவங்க கருத்துக்களை ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. ஒரு மாதிரி சட்டமன்றம் நடத்துனாங்க சென்சி, பார்த்து எனக்கு வயிறு குலுங்க 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 சிரிச்சிட்டேன். நாங்கள்லாம் 30 வருஷமாக பேச்சாளராக இருக்கிறோம் திமுகவில். 30 வருஷம் ஆயிரக்கணக்கான கூட்டம் பேசிட்டேன். 234 தொகுதியில் எல்லா நகர ஒன்றியம் பேருக்குள்ள என் காலடிப்படாத ஊரில் என் குரலை கேட்காத ஊர் கிடையாது. 13 மாநாட்டில் பேசுகிறேன். இங்கே இருக்கிற கலைஞர் சிலைகள், கலைஞர் சிலை, இந்த கலைஞர் சிலை இன்னும் நிறைய இருக்குது. எல்லாம் நான் மாநாட்டில் வாங்கினவன் தான். எங்களெல்லாம் மிஞ்சிட்டாங்க. அந்த ஜென்சி மாதிரி சட்டமன்றம் நடத்துறாங்க பாருங்க, சூப்பராக நடத்துனாங்க, சூப்பராக நடத்துனாங்க. அதுக்கு இவர் பேசினார்ல, நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அப்பா தேடுறேன்னு சொல்லி அவர் என்னென்னவோ பேசுறாரு. என்னது, முதலமைச்சர் ஒருமையில் பேசினால் வழக்கு போடுவோன்றாங்க. ரைட், முதலமைச்சர் ஒருமையில் பேசக்கூடாது. நம் கண்டனத்தை நான் தினமும் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஆட்சியில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், சர்வாதிகாரம், அயோக்கியத்தனம் இவங்களெல்லாம் எடுத்து சொல்லலாம். முதலமைச்சரை ஒருமையிலோ பர்சனல் அட்டாக்கோ பண்ணக்கூடாதுன்றீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் தலைவர், அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அங்கிள்னு சொன்னாரு. என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு? அப்ப அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்துமா? ஏன் இந்த ஆதவர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர் வாய் கிளிய எவ்வளோ அகங்காரம். அதெல்லாம் அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும். அவங்களுக்கே தானா நடக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, தானா நடக்கும். அதெல்லாம் இது தானா நடக்கும். இவங்க எல்லாம் மரியாதை இல்லாத பேசுனாங்க. இப்போ அந்த தம்பி சரண் ஜெயராமன் ஜென்சி பேசிட்டு 4:30 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க. சின்ன பையன், 23 24 வயசு இருக்கு அந்த பையனுக்கு. அவ்வளவுதான். 4:30 மணிக்கு போய் வீட்டில் போய் தூக்கின்னு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறமா கழக வழக்கறிஞர், கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தம்பி தமிழன் பிரசன்னா, அவங்க நம்ம கட்சி வக்கீல்லாம் போய் நீதிமன்றத்தை வாதங்களை எடுத்து வைத்து நீதிபதி ரிலீஸ் பண்ணிட்டார். அவருடைய அந்த கைது ரத்து பண்ணிட்டார். அதே மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணதையும் நீதிபதி ரத்து பண்ணார். மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அவருடைய கைதை கூட ரத்து பண்ணாங்க. இது ஒரு டெஃபர்மேஷன் கேஸுங்க. டெஃபர்மேஷன் கேஸ்ல வழக்கு போடுங்க, அவங்க கோர்ட்டுக்கு வரட்டும். இதுக்கெல்லாமா அரெஸ்ட் பண்ணுவீங்க? நீதிமன்றம் ஒழுங்கா செயல்படுது. உடனே அந்த தம்பி சரண் ஜெயராமனை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரியா போதுங்க. எனக்கு நம்ம கட்சியிலிருந்து போறீங்களே, எவ்வளவு வருத்தம் இருக்கு. நம்ம கட்சியிலிருந்து போறீங்களே திமுக, நான் யாரு பேரும் குறிப்பிட விரும்பல, நம்ம கட்சியிலிருந்து போலாமா? இது ஒரு மாயங்க. விட்டலாச்சாரி படம் மாதிரி இது ஒரு மாய ஜாலம் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. நான் திரியும் சொல்றேன், இந்த ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துல போயிடும்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க நம்ம சதி பண்ணி கவுக்கத்தான் வரல. நான் இப்பயும் சொல்றேன், இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த ஆட்சியை நம்ம எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் இழுத்துன்னு இந்த ஆட்சியை கவுத்துடணும், கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும், விரைவில் தேர்தலை கொண்டு வரணும் அன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. எம்எல்ஏக்கள்லாம் விலைக்கு வாங்கக்கூடாது, அந்த டிவிக்கு எம்எல்ஏலாம் போய் விலைக்கு வாங்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம யாரும் பண்ணல. இதெல்லாம் சும்மா ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். நம்மளாம் யாரும் பண்ணல. மாட்டினவெல்லாம் எவனோ புரோக்கர், எதுக்கும் சாட்சி ஆதாரம் கிடையாது. நம்மலாம் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பண்ணிட்டோம். ஆட்சி 5 வருஷம் பண்றாங்களா, பண்ணிட்டோம். 13 வருஷம் நம்ம ஆட்சி இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியா செயல்படலை. 10 வருஷம் இப்போ ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி 10 வருஷம் நம்ம எதிர்க்கட்சியா செயல்படலை. பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே தப்பு பண்றவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு மந்திரி பாரு, அந்த நிதி அமைச்சர் பாண்டிச்சேரியில் அவங்க அண்ணனையும் தம்பி அக்கா தங்கச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. நீதிமன்றத்தை வாரண்ட் போட்டு கூப்பிடுறாங்க. இதுதான் ஒண்ணு வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பரவலா பேசப்பட்டது என்னன்னு கேட்டா, அந்த ஒரு பாலியல் குற்றவாளி வேம்புலி, தாவேக்கா நிர்வாகி வேம்புலி ஒரு பாலியல் குற்றவாளி. அவர் ஒரு பாலியல் குற்றம் பண்ணிட்டார். அவர் அந்த கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. அவருக்கு கட்சி நிகழ்ச்சியை கலந்துக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் தாவேக்காலிருந்து நீக்கப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளி வேம்புலி என்று சொல்லக்கூடியவர் சென்னை ஆலந்தூர் தொகுதியில் அரசு சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் அவர் கலந்துக்கிறாருங்க. எம்எல்ஏவோட மக்கள் குறை தீர்ப்பு விழாவில் அந்த பாலியல் குற்றவாளி அந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழக துண்டு போட்டுன்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் படம் வச்சுன்னு மக்கள் குறை தீர்க்கிறதுல அவர் முன்வரிசையில் உட்கார்றாருங்க. ஒரு பாலியல் குற்றவாளி, பல பாலியல் குற்றவாளி அங்க இருக்கிறாங்க. தாவேகாவின் மாவட்ட செயலாளர் போய் அவர் எந்த அரசு பொறுப்புல இல்லை. ஒரு பஸ்ஸை யார் துவைக்கணும்? ஒரு பஸ் புதுசா பஸ் வருது, கொடியசைச்சு பஸ்ஸை யார் அந்த ரூட்ல பஸ்ஸை தூக்கி வைப்பாங்க? அந்த பயணத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நகரமன்ற தலைவர், இவங்க தானே ஒரு எம்பி, மந்திரி. தாவேக மாவட்ட செயலாளர் போய்
பஸ்ஸை துவைக்க விடுறாங்க, அவர் எந்த பொறுப்பும் இல்லை. ஆய்வு பண்ணுறான் தாவேகா கட்சிக்காரன் போய், நகர செயலாளரும் யாரோ மாவட்ட பிரதிநிதியும் ஏன்னோ கிளை செயலாளரான், அவன் போய் ஆய்வு பண்ணுறான். எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு கட்சிக்காரெல்லாம் போய் ஆய்வு பண்ணுங்கன்னு. மருந்தகத்தில் போய் ஆய்வு பண்ணுறான். சத்துணவாயா போய் மிரட்டுறான். ஸ்கூல் ஆசிரியர் போய் மிரட்டுறான். எவ்வளோ நடந்துட்டுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியுங்க? லஞ்சம் இல்லை, லஞ்சம் இல்லை, லஞ்சம் இல்லை. லஞ்சம் இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னா தினமும் பாராட்டி நான் பதிவு போடுறேன். உங்கள் கட்சியில் இந்த வக்கீலுக்கு போட்டாங்களே, வக்கீலுங்க 30 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் எப்பா இதெல்லாம் சொன்னான்னு வச்சுங்க, தினந்தோறும் நடந்துனுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியே கிடையாது. திமுக சுத்தமாக பிடிக்காதவன் எந்த காலத்திலையும் திமுக விமர்சிக்கக்கூடிய ஒரு 10-15 யூடியூபர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இவங்க தான், அவங்க எப்பவுமே திமுக பிடிக்காது. இவங்க தான் விஜய் தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களே தலைமையில் தூக்கி வச்சு நீ யார் ஆடுறது கேட்டால் இவங்க தான். சும்மாவே இவனுக்கு கிளப்பி விட்டாங்க. 30 கோடி பேசினாங்க, 20 கோடி பேசினாங்க, 50 கோடி பேசினாங்க டிவி கேக்குன்னு. இப்போ நீங்கள் பண்ணினுங்கிறது எம்எல்ஏஸே வந்துட்டாங்களே. உங்கள் கட்சியில் ஒரு எம்எல்ஏ தான், என் கட்சியில் 3 எம்எல்ஏ வந்தாச்சு. என் கட்சியில் 3 எம்எல்ஏ. இப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது? சும்மாவே சொல்றீங்களா 30 கோடி 40 கோடி 50 கோடின்னு. நீங்க இந்த 30 கோடி 40 கோடி 50 கோடின்னு சொல்லி எங்க டிவி எம்எல்ஏட்ட விலை பேசிட்டு இருக்காங்க, 15 பேர்கிட்ட பேசிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் போய். ஆனா இது உங்களுக்கு ஆபத்தா மாறும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் குடியாத்த குமரன் சொல்றேன். இப்போ 20 கோடி 15 கோடி 30 கோடி பேசினாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு சில தரகர்கள் இருப்பான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை நீங்க செக்ரட்டேரியட்ல பார்க்கலாம். நான் 96லேருந்து பார்க்குறேன். ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 19 வயசு 96. அப்போத்துலேருந்தே நான் பார்க்குறேன். அவன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். அவனுக்கு வயசாகிட்டா அவன் பையன் வரான். அவன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வருவான். இந்த மந்திரி எனக்கு மாமானுவான், அந்த மந்திரி எனக்கு மச்சானுவான். அந்த அதிகாரி அவனுக்கு 2-3 அதிகாரி பழக்கம் இருப்பாங்க, கூட்டின்னு வந்துடுவான் செக்ரட்டேரியட்டுக்கு எல்லாரையும். எந்தெந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ ஒரு கொடி கட்டிக்குவான். ஏதாவது ஒரு எம்எல்ஏ பாஸ் வாங்கி வண்டியை ஓட்டிக்குவான். இது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும். இப்போ அவங்க டிவி கையில் கூட இருக்கிறாங்க, இங்கேயும் புரோக்கரோட பார்க்குறாங்க, ஏடிஎம்கேல டிஎம்கேல. அந்த என்ன பண்ணால் எதனா ஒரு எம்எல்ஏ பாஸ் இருக்குல்ல, கலர் ஜெராக்ஸ் போட்டு முன்னால் ஒட்டிடுவான். ஏன்னா செக்ரட்டேரியட்டுக்குள்ளே அந்த மைன் இண்டஸ்ட்ரியில் சிஎம்ஏ மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ போகிற இடத்துல போனால் கார் டெஸ்ட் பண்ணி தான் விடுவாங்க. எம்எல்ஏவாக இருக்கணும், கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்கணும், ரொம்ப ரிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த எம்எல்ஏ பாஸ் விட்டு அவன் எப்போனா உள்ளே போவான், மந்திரிகள்கிட்ட போவான். போய் அவன் எதனா புரோக்கர் வேலை பார்ப்பான். அங்கே காசு வாங்கிக்குவான், இங்கே காசு வாங்கிக்குவான். அந்த மாதிரி ஒரு புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ 10-20 பேர் தமிழ்நாட்டில். ஒருத்தர் திமுக உறுப்பினர் கார்டு வச்சிருக்கானா அவன் திமுக சொல்ல முடியாதுங்க. இப்ப எவன் பார்த்தாலும் அந்த தமிழக வெற்றிகளை கொடி கட்டணும் சுத்துறான். எவன் பார்த்தாலும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எந்த கட்சி ஆளுங்க அந்த கொடி சத்துவாங்க. இப்படிப்பட்டவனும் 10 பேர் 15 பேர் 30 கோடி நான் பேசிட்டேன், 35 கோடி பேசிட்டேன், 30 கோடி உனக்கு 5 கோடி எங்களுக்கு. எடப்பாடி கூட கேட்டுட்டு இருக்காரு, நீ எடப்பாடி பக்கம் போறியா இல்ல திமுக பக்கம் போறியா? எடப்பாடி பக்கம் போனா 25 கோடி, திமுக கூட 30. இப்படி சும்மா அவனுக்கு பேசுறது, அவனுங்களை உள்ள தூக்கி முட்டிக்கு முட்டி தட்டுங்க இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்றவங்கள. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சும்மா சொல்லிட்டீங்க 30 கோடி பேசிட்டாங்க, 50 கோடி பேசிட்டாங்க, 20 கோடி. அந்த ஆதவர்ஜனம் எல்லாம் பேசுறது, இந்த சிடி நிர்மல் குமார் இவங்க எல்லாம் பேசுறது, இத்தனை கோடி பேசிட்டாங்க அத்தனை கோடி பேசிட்டாங்கன்னு சொல்லி எங்க மீது ஒரு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு நீங்க இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு சரி சொல்லுங்க. என்ன சொல்றது, உண்மையை மறைக்க முடியாது, போய் ரொம்ப நாள் நிற்காது. இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும். நான் வெல் ட்ரெயின்டு பொலிட்டிஷியனா சொல்றேன், அரசியல பிஞ்சிலே பழுத்தவன். 96 கவர்மெண்ட்லேயே தலைவர் கலைஞர் பேர் வச்சு கூப்பிட்ற இடத்துக்கு நான் போனவன் ஆச்சா. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தாவே கம்மல் கிட்ட 20 கோடி 25 கோடி 30 கோடி 50 கோடியும் கொடுத்து திமுக தயாராகுது, எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் சும்மா. ஆனால் இது எப்படி உங்களுக்கு நான் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டா, எப்போ உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேசிட்டாரு, அவரு பேசிட்டாரு, இவரு பேசுறீங்கல்ல, இது உங்களுக்கு எப்போ பாதிப்பு வரும் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ கூட 5 பைசா சம்பாதிக்க முடியாது. எல்லாமே அங்கே மேலே பார்த்துக்குவாங்க. அவர் மாண்புமிகு அமைச்சர் திரு புஷி ஆனந்தன், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. எம்எல்ஏஸ் அவங்க டம்மியா வச்சுக்குவாங்க. இப்போ எம்எல்ஏ அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. நிறைய எம்எல்ஏஸ் எல்லாம் டம்மியா வச்சுக்குவாங்க. என்ன சொல்றாங்க எம்எல்ஏ கிட்ட, நீ கவுன்சிலர் கூட 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்றான், நீ 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிறல்ல, சம்பளம் வாங்கிக்கோ, போய் உன் ஆபீஸ் உட்காரு, நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மூணா மேல இடத்துல பார்த்துக்கோ, எல்லாம் நடக்கும். இப்போ ரொம்ப நேர்ம மாதிரி ஒரு சீன் போடுறாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா சந்தோஷம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த எம்எல்ஏங்க 1 வருஷம் பார்ப்பான், 1.5 வருஷம் பார்ப்பான், என்னடா எதுவுமே இல்லையே, திமுக ஆட்சியில் எல்லாம் நடந்துச்சு, ஏடிஎம் ஆட்சியில் என்ன நடந்துச்சு, நமக்கு ஒரு மரியாதை கூட இல்லையே, சம்பளம் மட்டும்தான் வருது, ஒண்ணுமே இல்லையே. அப்பா என்ன பண்ணுவான், அவன் யோசிங்க, அப்ப என்ன பண்ணுவான்,
நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாள் 50 நாள்ல ஏதோ திமுக நமக்கு ஏதோ 30 கோடி கொடுப்பாங்க, 40 கோடி கொடுப்பாங்க, 50 கோடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. பேசாம போய் அந்த பணத்தை வாங்கிக்கலாமா? இங்க 10 லட்சம் சம்பாதித்த வழி இல்லை, 30 கோடி என்றோம். 30 கோடியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்க்க போறோம்? 4 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாமே. அடப்படா, இந்த எம்எல்ஏ பதிவாச்சு. இவங்க யார் யாரை சொன்னாங்க அவங்களை தேடி நம்ம போலாம். அப்பா கொடுப்பா 30 கோடி, இப்போ ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு எம்எல்ஏ பதவி வேணாம், சீட்டு வேணான்னு அந்த முடிவுக்கு வருவா அவங்க வச்சுக்க. இப்போ நீ பார்த்த வேலைக்கு சொல்றேன், இப்போ நீ பார்த்த இல்ல திமுக காரர் 30 கோடி கொடுக்குறாங்க, 25 கோடி கொடுக்குறாங்க, அப்போ அவன் தேடுவான். யாரு? டிவிக்கு எம்எல்ஏங்க. ஒண்ணுமே இல்லடா இதுல, ஒண்ணுமே இல்லைன்னும் போது அப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்ப தேடுவான். நீங்க இப்ப யார் யாரை சொல்றீங்க, யார் யாருக்கு இப்ப சம்மன் அமைச்சிருக்கீங்க, அவங்கள போய் தேடுவான். லோக்கல்ல இருக்கிற திமுக கார்ட்ட பேசுவான், அந்த ஊர் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவான். ஏன்பா ஏதோ சொன்னீங்களே 20 கோடி 30 கோடி டிவிக்கு எம்எல்ஏ கொடுங்க, ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லி 30 கோடி ரூபாய் கொடுப்பா, நான் ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு சீட்டு கூட வேணாம், நான் போய் அதாவது வெளியூரில் செட்டில் ஆயிடுறேன்னு அவன் மூடு மாறுதா இல்லையா பாரு. அது காரணம் யாருன்னு கேட்டா, இப்போ நீங்கள் கிளப்புற இந்த வதந்தி உங்களை திருப்பி அடிக்க போகுது. இது டிவிக்கே திருப்பி அடிக்கும். திமுக நிர்வாகிகளே முள்ளமுவார். இந்த ஜே அன்பழகன் அவர் பெரிய மாவீரன், அவர் தம்பிக்கு சீட் தரல. ஜே கருணாநிதி எம்எல்ஏ வந்தார். அவங்க வீட்டில் ஜே அன்பழகன் அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க இவருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க, அன்பழகன் பையனுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. அவர் உடனே டிவிக்கு போய் வேலை பார்த்தான். இப்படிப்பட்டவங்களாம் நாங்கள் கட்சியில் பொறுப்பில் வச்சு எம்எல்ஏ வச்சுருந்தா அப்புறமா எங்கேருந்துங்க நாங்கள் ஜெயிக்கிறது? பதவி இருக்க வரைக்கும் பதவி சுகாரம் போய்க்கிறோம். பதவி போடணும்னா இன்னொரு கட்சிக்கு போகிறோன்னா அவ்வளோதான். அப்படிதான் இருக்கும். வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இப்படி தான் இருக்கும். அந்த கலைராஜன் ஏடிஎம்கேன்னு ஒரு ஆள் வந்தான். ஏடிஎம்கே டிடிவி தினகரன், ஏடிஎம்கே டிடிவி தினகரன். அந்த கலைராஜன் கூட நான் எவ்வளவோ சண்டை போட்டுக்கிறேன் டிவி டிபேட்ல எல்லாம். அதனால ஏடிஎம்கே சார்பாக வருவார். அவர் இன்னைக்கு போய் அப்படியே கியூல நிற்கிறார். டிவி கேல சேர்த்து நிற்கிறாங்க, பேரிகார்ட் போட்டு விட்டுறாங்க, லைனும் நிற்கிறோம். போலீஸ் வந்துட்டு வாலண்டரி, அவங்க தான் வாலண்டரி, லைனாக நிற்கிறோம். இந்த புஷியான தான் துண்டு எடுத்து ஒருத்தர் மேலே அப்படியே தூக்கி நாய்க்கு பிஸ்கெட் போகிற மாதிரி துண்டு தூக்கி போட்டு லைனாக அதில் போய் சேர்றோம். நீங்கள் சேர்ந்துக்க, நான் வேணான்னு சொல்லி கட்சிக்கார் நீ சேர்ந்துக்கோ. ஆனால் எம்எல்ஏக்களை விலைக்கு பேசுகிறப்பார். இந்த வேலை பார்த்துருக்கிறது குதிரை பேரை பார்த்துருக்கிறது நீ. என்ன சொல்றது? குதிரை பேரை பார்த்துருக்கிறது நீ. தேவையில்லாமல் வீண் வதந்திகள், வீண் பழிகள் திமுக மேலே போடுறது. நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷா, அந்த தம்பி பேரு ரமேஷா சுரேஷா, ரமேஷ் ஒரு யங்ஸ்டர் தான். அவர் வந்து இது ஒரு பாப்பா மாடல்னு என்னவோ நம்மளை கிண்டல் பண்றாரு. அவர் தான் ஒரு பாப்பான்றார். யாரு? அண்ணன் ஆனந்தூர் பாரதி. அவர் தான் ஒரு பாப்பான்றார். அவர் தான் பாப்பா மாடல். அவர் தான் ஒரு பாப்பாக்கள் நான் பதில் சொல்ல மாட்டான்றார். பாப்பாக்களும் நான் பதில் சொல்ல மாட்டான்றார். அவர் குரலு கொஞ்சம் கீச்சுன்னு இருக்கும். அண்ணன் ஆனந்தூர் ஆர்எஸ் பாரதியுடைய குரலு கொஞ்சம் கீச்சுன்னு இருக்கும். நான் வந்து 2001 முதல்ல தலைவர் தளபதி என்ன வந்து இளைஞரணியினுடைய திருமணி கூட்டத்தில் என்ன அறிவிக்கிறார். துணை பேச்சாளர் ஆளுநர் அரசு பாரதிக்கு தஞ்சை மாவட்டத்தில். அவர் கூட நான் 5 நாள் தங்கி பேசினேன். அவர் குரல் ஒரு மாதிரி, அவர் குரல் அப்படி நல்ல பேச்சாளர், அவர் நல்ல லீடர். ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை கட்டிச்சுன்னா பிரசன்ஸ் டே ஓட்டில் வழக்கெல்லாம் அவர் போட்ட கேஸ் தான். அவர் வந்து பாப்பா மாடல்ன்றது எப்படி கேட்குவது? அதை நான் சொல்ல விரும்பல. எனக்கு இந்த ஜாதியெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. அந்த சமுதாயத்துக்கு 2 அமைச்சர் பதவி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கொடுத்திருக்கிறாரு. அந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவே இருந்தாங்க. பிராமண சமுதாயம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவே இருந்தாங்க. அவங்க ஆதிக்கம் தான், அவங்க தான் அதான் ஆரியன்றது. பிரதமராகவே இருந்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் விமர்சனம் பண்ண வரல, எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்க வேண்டியதுதான். அவர் என்ன சொல்றாரு? பாப்பான்னாரு. அது என்ன கேட்டுச்சு? அப்பயும் சொல்றாரு, என் குரல் கீச்சா இருந்து நான் பாப்பான்னு சொன்னேன், வேற மாதிரி திருச்சிட்டு போறீங்க சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு காலில இருந்தா இப்படி சொல்லிட்டாரு, பாப்பான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இவனுங்களா கிளப்பி விடுறது. ஸோ நாடு இவ்வளோ குட்டிச்சோரா போயிட்டு இருக்குங்க. ஒரு யூடியூப்ல பேசினா உடனே கைது, உடனே வழக்கு. பேசாம இருக்கணுமா? இப்போ நான் பேசுனதுன்னா ஆதாரில் செய்தி எதுனா சொன்னா சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பேசுனேன், ஆதாரில் செய்தி எதுனா சொன்னா சொல்லுங்க. எவ்வளோ அநாகரிகமா, எவ்வளோ ஒரு ரவுடித்தனமா, எவ்வளோ அராஜகமா முதலமைச்சராக இருந்த, இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒரு இனத்தின் தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் தலைவர் தளபதி அவரோட ஆதவர்ஜனா பேசுற பேச்செல்லாம் கொஞ்சம் நஞ்ச பேச்சாங்க. அவங்க ஏடிஎம்கே சார்பா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போய் கவர்னர்கிட்ட போயிட்டு பாருங்க, எங்க எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்கன்றாங்க. இது ஒன்றிய அரசு பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஆளுநர், அவர் பேர் எனக்கு வாயில வரல,
அவரு வேடிக்கை பார்க்க கூடாது. நீ ஏன் ரிசைன் பண்ணதுக்கு என்ன காரணம்னு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும். உடனே இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது, ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும். நீ ஏன் ரிசைன் பண்ற? நீ ஜெயிச்ச கட்சி ஒரு கட்சி, ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனேன்? உனக்கிட்ட என்ன பேரம் பேசினாங்க? என்ன ஹார்ஸ் ட்ரேடிங் உங்களுக்குள்ள? என்ன ஒரு டீலிங் ஹார்ஸ் ட்ரேடிங்ல என்ன நீங்க உங்களுக்குள்ள பேசினீங்க? ஏன் ரிசைன் பண்ணினுங்கிற? இப்போ இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் தேர்தல் அறிவிச்சாலும், அறிவிச்சிட்ட பிறகு திரு யாருன்னா ரிசைன் பண்ணாங்கன்னா அந்த தேர்தல் வராது. அதுக்கு பிறகு 6 மாசம், அப்ப 5 வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துனே இருக்க போதுங்க. அந்த மாதிரி கர்நாடகா நடந்திருக்குது, நார்த் இந்தியாவில் நடந்திருக்குது. நாம ஒரு எம்எல்ஏவா ஒரு ஆசை யாரை விட்டுச்சு? அவன் ஆளுங்கட்சியில் போனான், மந்திரி ஆயிட்டான்பா, ஏதோ ஒரு வாரியம் கொடுத்துட்டாங்கப்பா, நல்லா காசு சம்பாதிக்கிறான்பா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆயிட்டான்பா, நம்ம என்னப்பா ஏடிஎம்கே நம்ம கட்சியே கந்தலா இருக்குது, சரி நம்மளும் போல இன்னும் 4 பேர் வருவோம். தமிழ்நாடு அரசியல் குட்டிச்சோர் ஆகிப்போச்சு. தமிழ்நாடு அரசியல் குட்டிச்சோர் ஆகிப்போச்சு. எங்கள் தலைவர் இன்னைக்கு காலையில் தான் லண்டன் போனார். அவருடைய பேரன் அண்ணன் உதயானுடைய மகன் இன்பநிதியினுடைய பட்டமளிப்பு விழா போயிருக்கிறாரு. பர்சனலாக வேலையாக போயிருக்கிறாரு. போயிட்டு 20ஆம் தேதி ரிட்டர்ன் வராரு. 20 ரிட்டர்னுக்கு வராரு. அவர் இறங்குறாரு. அவர் எப்பயோ அரசியல் இறங்கிட்டார். இப்போ திரு ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் அப்பா எங்கன்னு தேடினு கடல, நீ ஏன் தேடுற? அவர் தான் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு மறுநாளே தொகுதிக்கு போயிட்டார். அப்புறமா ஏன் இன்னைக்கு தேடுற எங்க தளபதியை? சிஎம் சார், ஜோசப் விஜய் சார், ப்ரோ ஏன் தேடுறீங்க எங்க தளபதியை? ஏன்னா ஒரு பதிவு எனக்கு ஞாபகம் வருது பேசுறதுக்கு. அவர் மறுநாளே போயிட்டாரு தொகுதிக்கு. தினம் அறிவாளத்துக்கு வராரு, கட்சி நிகழ்ச்சி கல்யாணம், அவர் போயிட்டார். அவர் பிஸியா இருக்கிறாரு. அவர் 20ஆம் தேதி லண்டன்ல இருந்து வராரு. வந்த பிறகு சம்பவம் இருக்கு. நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இந்த ஆட்சியை கவுக்கணும், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது எனக்கு சுத்தமா உடன்பாடு. எனக்கு அது பிடிக்கல. தனிப்பட்ட குடியாத்த குமரன் கருத்து. எனக்கும் ஒரு சில பாலிசி இருக்கு. இல்ல, மக்கள் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும்னு ஓட்டு போடணும் 234 தொகுதியில். அப்படிப்பட்ட முதலமைச்சர் பதவி தான் எங்க தலைவர் தளபதிக்கு வேணும். அதை நான் அதான் விரும்புறேன். இந்த குறுக்கோளில் வரதால அவரே விரும்ப மாட்டார். எனவே பாலியல் குற்றவாளி அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான். ஒரு மந்திரி கூட பிறந்த அண்ணனை, தம்பி, அக்கா, தங்கச்சி போட்டு செம்மாட்டி அடிக்கிறான். பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் கூப்பிடுறாங்க எங்க இருக்கிறேன்னு. சின்ன சின்ன பசங்களை உடனே வழக்கு போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றது. யாரும் பேசக்கூடாதான். நீங்க உங்க யூடியூபர்ஸ் எல்லாம் பேசாதான். இப்ப டிவிகே சார்பா அந்த யூடியூபர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடத்தினாங்க. அதில் அவங்க பேசின பேச்செல்லாம் நான் உட்காந்து பார்த்தேன். நான் யார் பேரும் குறிப்பிட்டு பெரியாளாக விரும்பல. ஏன்னா நான் ஒருத்தர் பேர் சொல்றேன்னா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். குடியாத்த குமரன் ஒருத்தன் பேர் சொல்லி விமர்சனம் பண்றான்னா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீங்க பேசாத பேச்சா, எவ்வளவு பேச்சு பேசுறீங்க, எவ்வளவு ஆபாசமா உங்க மந்திரியே பேசும்போது அப்புறமா என்ன ஆகுது? அந்த சீட்டு நிர்மல்குமார் பேசல, போகாத கட்சி இல்ல, கொள்கை இல்லாத ஒருவர் எங்களிடத்தில் அமைச்சராக இருக்கிறார். எல்லாமே அப்படிதாங்கிறாங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், டிடிவி தினகரன், அமமுக, அதிமுக எல்லா கட்சி போயிட்டு உங்ககிட்ட வந்தவங்க எங்க தலைவர் கலைஞர் அரசியல ஒதுக்கி நிற்கிறாங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. யாருன்னா நாங்க ஒன்றும் பண்ண போறதில்ல, பண்ணவும் கூடாது. மக்கள், எந்த மக்கள் பெரிய ஆதரவோட உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்கள் திருப்பி உங்களை அடிக்கிற போற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஒரே ஜம்ப், ஹை ஜம்ப் மேல போயிட்டீங்க, அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுவீங்க. வேகம் விவேகம் கிடையாதுங்க. ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் சார், நீங்க பண்ணிருக்கிற அக்குரமம், அநியாயம், உங்களுடைய சர்வாதிகாரம், உங்களுடைய சினிமா மாடல் ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்க. திமுக கிடையாது, வேற எந்த கட்சி கிடையாது. சதி பண்ணி ஆட்சிக்காக கொடுத்துங்க. மக்கள் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நீங்களே அடிச்சுக்குவீங்க. அதனால கவர்னர் இடத்துல இன்றைக்கு அண்ணன் ஆலந்தூர் பாரதி புகார் தந்திருக்கிறார். எங்கள் கட்சியின் 3 எம்எல்ஏக்களை மிரட்டுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்களை வைத்து மிரட்டுகிறார். உங்கள் பதவி ராஜினாமா செய்யுங்கள், டிவிகள் வந்து சேருங்கன்றீங்க. சிரிப்பு தான் வருது எனக்கு. சிரிப்பு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சிரிப்பு முதலமைச்சர். ஆடாவடித்தனமாக பேசுகிற அமைச்சர்கள். இதற்கெல்லாம் மக்கள் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவார். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.